வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆட்டம் ஒரிஜினல்ஸ் யூடியூப் சேனல். பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் 3வது டெஸ்ட் போட்டி வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. அதனுடைய ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. பிரிஸ்பன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் ஜெயிச்ச இந்தியன் டீம் முதல்ல பந்து வீசியது. அதன்படி களமிறங்கின ஆஸ்திரேலியன் டீம் 445 ரன்கள் குவித்து ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக டிராவிஸ் ஹெட் 152 ரன்களும், ஸ்டீவன் ஸ்மித் 101 ரன்களும், அலெக்ஸ் கேரி 70 ரன்களும் அடித்தனர். இந்திய அணி தரப்பில் ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட்டுகளும், முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளும், நிதிஷ் ரெட்டி, ஆகாஷ்தீப் தலா 1 விக்கெட்டும் எடுத்தனர். இதில் ஒரு விஷயத்தை முக்கியமாக நான் இங்கே குறிப்பிட்டே ஆகணுங்க. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 75 ரன்களுக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு. இந்த சூழலில் தான் 4வது விக்கெட்டுக்கு களமிறங்கின ஸ்டீவ் ஸ்மித்தும் டிராவிஸ் ஹெட்டும் கை கோர்த்தனர். நிலைத்து நின்று ஆடின இந்த ஜோடியை அவ்வளவு ஈஸியாக பிரிக்க முடியல அப்படிங்கிறது தாங்க உண்மை. குறிப்பாக டிராவிஸ் ஹெட் ஒரு மாதிரி தடாலடியாக மட்டையை சுழற்றி ஸ்கோரை மலமலன்னு உயர்த்தினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சிரமமே இல்லாமல் ரன்களை ஈஸியாகவே சேகரித்தார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மிரட்டலாக ஆன டிராவிஸ் ஹெட் 115 பந்துகளில் தன்னுடைய 9வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்தார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீவ் ஸ்மித்தும் தன்னுடைய 33வது சதத்தையும் பூர்த்தி செய்திருந்தார். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 25 இன்னிங்ஸுகளுக்கு பிறகு ஸ்டீவ் ஸ்மித் சதம் அடித்திருக்கிறார் அப்படிங்கிறது தாங்க உண்மை. 316 அப்படின்ற ரன்னை எட்டின போது ஆஸ்திரேலியனுடைய ஸ்டீவ் ஸ்மித் 101 ரனில் ரோஹித் சர்மா கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியேறியிருந்தார். இதே ஸ்டீவ் ஸ்மித் டிராவிஸ் ஹெட் ஜோடி தாங்க 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற WTC ஃபைனலில் இந்திய அணிக்கு எதிராக 285 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தது தான் உண்மையிலேயே அவர்கள் வெற்றி பெற காரணமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 3வது டெஸ்ட் போட்டியிலும் 241 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மிரட்டலான ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்க கூட்டணியை அவ்வளவு ஈஸியாக பிரிக்கவே முடியலை அப்படிங்கிறது தாங்க உண்மை. பும்ராவை தவிர்த்து யாருமே சரியாக பந்து வீசலை அப்படிங்கிறதே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நியூ பால்லையும் அவர் தான் விக்கெட் எடுக்கணும், அதே போல் ஓல்டு பால்லையும் அவர் தான் விக்கெட் எடுக்கணும். அப்படிங்கிற பொழுது மற்ற பவுலர்ஸ் என்ன தான் அவங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. சரியான லைன் அண்ட் லென்த்லேயும் பந்து வீசலை, அதே போல் சரியான ஃபீல்ட் செட்டு அமைக்க முடியாமல் தடுமாறினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம், ஸ்டீவ் ஸ்மித் கண்டிப்பாக இந்த போட்டியில் ஒரு சம்பவம் செய்வார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கு ஏற்றார் போல் ஒரு பிரமாதமான இன்னிங்ஸ் ஆடினார் அப்படின்னு தாங்க சொல்லணும். முதல் 2 போட்டியில் அவர் செய்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு இந்த போட்டியில் அவருடைய இம்ப்ரோவைசேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மையிலேயே அவருடைய இன்னிங்ஸ் ரொம்பவே எனக்கு பிடித்திருந்தது. நைஸ். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டீவ் ஸ்மித்தோடைய இன்னிங்ஸ் இது வழக்கமான இன்னிங்ஸ் கிடையாது, உண்மையிலே அவர் கட்டையை போட்டு தடவி தான் இன்னிங்ஸ் ஆடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வந்துட்டால் நீங்கள் ஃபார்ம்லேயும் இல்லை அப்படிங்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நீங்கள் செஞ்சுரியும் அடிக்கலை அப்படிங்கிறதுனால இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் அவர் தடுமாறினார் அப்படிங்கிறது உண்மை தான். ஏன்னா நிறைய பால் பீட்டன் ஆனார், அதே மாதிரி எட்ஜும் ஆச்சு. இருந்தாலுமே அதன் பிறகு அவருடைய வழக்கமான இன்னிங்ஸ் அவர் ஆடினார் அப்படிங்கிறத அவங்க உண்மை. ஏன்னா ஒரு 50 ரன்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவருடைய இன்னிங்ஸ் சூப்பராகவே இருந்தது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிள் இருந்தாலுமே கூட அதற்கப்புறம் தன்னுடைய வழக்கமான பாணியில் அவர் ஆடினதை நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கோமே, இந்த போட்டியில் கிட்டத்தட்ட அவருடைய இன்னிங்ஸ் தாங்க ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 30 ஓவருக்கு மேலே அவர் பிரமாதப்படுத்திட்டார் அப்படின்னு தாங்க சொல்லலாம். எல்லா பவுலரையுமே வச்சு பொழந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த சீரீஸில் முதல் போட்டியிலேருந்து இது வரைக்குமே கண்டினியூஸாக அவர் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பொழுது ஆஸ்திரேலியா அணியில் இந்த போட்டியில் மட்டும்தான் ஸ்டீவ் ஸ்மித் அடிச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால நம்ம அவங்களும் பலமான பேட்டிங் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு யாருமே ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலுமே டிராவிஸ் ஹெட் அவர் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய இன்னிங்ஸுமே அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமாக மாறுறதுனால பெருசாக அவங்களுடைய பேட்டிங்கில் குறை இருப்பதாக நம்மளால் அவ்வளவு எளிதாக பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாத்துக்கும் மேலே ரோஹித் சர்மாவை பற்றி ஒரு விஷயம் இயன் சாப்பல் சொன்னது தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது என்னென்னா, தடுப்பு உத்தியாக மட்டும்தான் ரோஹித் சர்மா இருக்கிறாரே தவிர விக்கெட்டுகளை விழ வைக்கக்கூடிய உத்தியாக ஆக்ரோஷமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்தமாக செயல்படுகிறார் அப்படின்னும் சொல்லியிருந்தார். இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதான்,
வெறும் பும்ராவை வச்சுக்கிட்டு மட்டும் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலாம், எல்லா போட்டியும் நீங்கள் அவரால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருதில்ல ஆட்டோமேட்டிக்காக. எதிர்முனையிலேருந்து யாருமே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இந்திய அணி என்ன தான் செய்யணும் அடுத்தது அப்படிங்கிற கேள்வியே நமக்கு எழ ஆரம்பிக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிதிஷ்குமாரும் ஜடேஜாவும் சேர்ந்து 29 ஓவர்கள் பந்து வீசி 141 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட், அதாவது லபுஷன் விக்கெட்டை நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருந்தார். அதுவுமே வந்து நல்ல பந்து விக்கெட்டு விழுந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த விக்கெட்டை நம்ம ஒரு பெரிய அளவில் கருத்தில் கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த 29 ஓவர்களில் நீங்கள் ஒரு 65 முதல் 70 ரன்களை கொடுத்து 2 முதல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியாவை நம்ம 300 ரன்களுக்குள்ளேயே சுருட்டி இருக்கலாம். அதை பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. அடுத்து தங்களுடைய முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 260 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக KL ராகுல் 84 ரன்களும், ரவீந்திர ஜடேஜா 77 ரன்களும், ஆகாஷ்தீப் 31 ரன்களும் எடுத்தனர். ஆஸ்திரேலிய தரப்பில் பேட் கமின்ஸ் 4 விக்கெட்டுகளும், மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளும், நேதன் லயன், ஜாஷ் ஹேசல்வுட், டிராவிஸ் ஹெட் தலா 1 விக்கெட்டும் எடுத்தனர். இந்திய அணியினுடைய இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. தொடர்ந்து அதே தவறை செய்து எல்லா பேட்ஸ்மேன்களும் அவுட் ஆனதை நம்மளால் கண்கூடாவே பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக விராட் கோலியை பற்றி சொல்லியே ஆகணும். எத்தனை முறை தான் நம்ம இதை பார்க்குறது? இதே மாதிரியான சிமிலர் கைண்ட் ஆஃப் டிஸ்மிஸல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தோம், அதே போல் செகண்ட் டெஸ்ட்லேயுமே நடந்தது. இப்போ மறுபடியும் அதே தவறை செய்திருக்கிறார். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 டிஸ்மிஸல் ஆகிடுவார்னு நினைக்கிறேன் அவர் ஓய்வு பெறதுக்குள்ளே. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அதே மென்டாலிட்டியில் விளையாடுறது உண்மையிலேயே வருத்தத்தை அளிக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ வந்து தன்னுடைய தவறையே உணராத இதுதான் அவருடைய கேரக்டரா அப்படின்னு நமக்கு தெரியல. எவ்வளோ முறை போயிட்டு நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, இருந்தாலுமே இந்த தவறை யாருமே சுட்டி காட்டாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் ஒரு முறை சிட்னியில் 241 ரன்ஸ் அடிச்சிருப்பார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அந்த போட்டியில் ஒரு கவர் டிரைவ் கூட ஆடாமல் அந்த இன்னிங்ஸை ஆடி உண்மையிலே ஒரு பிரமாதமான இன்னிங்ஸு. ஸோ அதெல்லாம் எடுத்து விராட் கோலி பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு 10 பந்தை கூட நீங்கள் வந்து ஆஃப் ஸ்டம்பில் விட்டு ஆடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வரலனா நீங்கள் எப்படி டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து ஆட முடியும் அப்படிங்கிற கேள்வி இப்போவே எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதிலேருந்து அவர் எப்படி தான் மீண்டு வரப்போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே ஆட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. KL ராகுல் எந்த அளவுக்கு பிரமாதமாக ஆடினார் அதையாவது அவர் உணரணும். ஏன்னா நிச்சயமாக KL ராகுலோட இன்னிங்ஸ் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் குறிப்பாக சேனா கண்ட்ரீஸில் அவர் எந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்துமே கூட விராட் கோலி ஒரு பெரிய பிளேயர்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலுமே அவருடைய தவறை திருத்தாமல் தொடர்ந்து இதே மாதிரியே அவுட் ஆகிறது உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ஒன்றுமே புரியலை. ஏன்னா சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு இருக்காருங்க. இந்த ஆண்டு வந்து நிறைய சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்களை அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே போல் ரவீந்திர ஜடேஜாவை பற்றி நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து முதல் போட்டியில் ஆடலை, 2வது போட்டியில் அஸ்வின் ஆடி இருந்தார். இப்போது 3வது போட்டியில் தான் வாய்ப்பு கிடைத்தது. இதுவே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஏன்னா நீங்கள் வந்து முதல் போட்டியில் ஒரு சேஞ்சு, செகண்ட் போட்டியில் ஒரு சேஞ்சு, உங்களுடைய தாட் ப்ராசஸ் தான் என்ன அப்படின்லாம் நம்ம ரோஹித் சர்மா மேலே ஒரு விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் கூட இவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் கன்சிடர் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த இன்னிங்ஸ் மூலமாகவே தெரிஞ்சுது. அவர் அந்த 77 ரன்கள் மட்டும் அடிக்காமல் இருந்திருந்தார்னா நிச்சயமாக இந்திய அணி அதல பாதாளத்தில் சிக்கி சின்ன பின்னமாக ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே இது ஒரு ராகுல் ஜடேஜா அவங்களுடைய காம்பினேஷன் சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு. குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நம்ம ஹைலைட்டாக சொல்லியே ஆகணும். ஒரு கட்டத்தில் இந்தியா வந்து 213 ரன்களுக்கு 9 விக்கெட்டை இழந்து தடுமாறுச்சு. குறிப்பாக ஃபாலோ ஆன் கொடுத்துருவாங்களோ, ஆஸ்திரேலியா அணி மறுபடியும் இந்தியா தான் பேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். இருந்தாலுமே அந்த இடத்துல ஜஸ்பிரீத் பும்ராவையும் ஆகாஷ் தீபையும் நம்ம பாராட்டியே ஆகணுங்க. 47 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதுவே வந்து இந்தியாவுக்கு ஒரு மாரல் விக்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கு முன்னோட்டமாக இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நிச்சயமாக நான் நம்புகிறேன். 185 ரன்கள் முன்னிலையோட 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியன் டீம் 89 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் செய்தது. அதிகபட்சமாக பேட் கமின்ஸ் 22 ரன்களும், அலெக்ஸ் கேரி 20 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணி தரப்பில் ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டுகளும், முகமது சிராஜ், ஆகாஷ் தீப் 2 விக்கெட்டுகளும் எடுத்தனர். இந்திய அணிக்கு 275 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இந்திய அணியும் தொடர்ந்து பேட்டிங் பண்ணாங்க. 8 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது. அதன் காரணமாக டெஸ்ட் போட்டி முழுமையாக ரத்து செய்யப்பட்டது.
குறிப்பாக முதல் நாளில் 13 ஓவர்கள் மட்டும்தான் பந்து வீசி இருந்தாங்க. அதுக்கப்புறம் மழை குறுக்கிட்டது. 2வது நாள் மட்டும்தான் முழுமையாக போட்டி நடைபெற்றது. மறுபடியும் 2 நாள் பாதிக்கப்பட்டுச்சு. பிறகு 5வது நாள்லேயும் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ட்ரா அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதன் காரணமாக இந்த 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இப்பொழுது 1-1 அப்படின்னு சமநிலையில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் 2 போட்டிகள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே இது ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த தொடர் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் வந்திருக்குங்க. அது என்னென்னா, கடைசியாக வந்துட்டு டிராவஸ் ஹெட்டுக்கும் இன்ஜுரி ஆகியிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அடுத்த போட்டியில் அவர் விளையாடுவாரா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறத பார்க்கும் பொழுது இந்திய அணி நிச்சயமாக அடுத்த போட்டியில் ஒருவேளை டிராவஸ் ஹெட் ஆடலைன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஸோ இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.